இந்த பக்கம் இவங்களுக்குள்ள மத்திய அரசு மாநில அரசு மோதல்னு ஒன்று தொடர்ச்சியாக இருந்துகிட்டே இருக்குது. ரொம்ப சுருக்கமாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்ல, இந்த மத்திய அரசு மாநில அரசு மோதல் தான் இந்த தேர்தலுக்கும் பிரதானமாக அம்சமா கையில் எடுப்பாங்க. அதற்கான பிள்ளையார் இப்ப இவரே வந்து போட்டு இல்ல, ரெண்டு கட்சியுமே அதான் எடுப்பாங்க. அதுதான் ஒரு சேஃபான திமுகவுக்குமே. ஏன்னா விஜய் போன்றவர்கள் புதுவரவா வந்திருக்கிறனால அவர் எங்க மற்ற ஓட்டுகளை, சிறுபான்மையினர் ஓட்டுகளோ மற்ற சமூக ஓட்டுகளையோ அவர் பெற்று விடுவாரோ அப்படிங்கிறதுனால அவங்க பாஜக எதிர்ப்பு இன்னும் கூர்மைப்படுத்துவாங்க திமுகவும். ஆனா அவங்க இந்த டர்ன்ல வந்து தொடங்கி வச்சிருக்கிறது பிரதான் தானே. அவங்க எங்க ஆமா, இந்த தடவை பிரதான் தான் தொடங்கி வச்சிருக்காரு. பிரதான் தொடங்கி வச்சு அந்த போட்டி களத்தை அவர் உறுதிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா அவர் திமுக வச்சு தாவேக்கான்னு சொல்லிட்டு இருக்க நேரத்துல எங்க ரெண்டு இடத்துல தான் போட்டிட்டு இப்ப பாஜக வந்து அதிமுக ஆட்டத்துல இருந்து விலகிட்டு பாஜக திமுக தான் போட்டி எடுக்கிறீங்களா? சரி, எடுக்குது. இன்னும் ஒரு 30 செகண்ட், ஒரே செகண்ட். ஒரே நாடு ஒரே தேர்தல் மாதிரி ஒரே மொழி அப்படிங்கக்கூடிய அடிப்படையில கொண்டு போலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு நகர்த்தல் இதுக்கு பின்னாடி இருக்கு. இன்னொன்னு சட்ட ரீதியா ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தோட 131வது பிரிவினுடைய அடிப்படையில உச்ச நீதிமன்றத்திலே போய் இந்த கல்வி வேணும் தமிழக அரசு வழக்கு போட்டிருந்தாங்க. சோ அப்ப இதையெல்லாம் தாண்டி இந்த மாதிரியான விஷயங்கள். சரி, நிறைய பொலிட்டிக்கல் டிஸ்கோர்ஸ் இருக்குன்றீங்க. தேர்தல் வரைக்கும் இதை பற்றி நிறைய பேச வேண்டியிருக்கும். சுருக்கமா சொல்லுங்க. அவருக்கு மட்டும் சொல்லுங்க. இல்ல, இன்னா 40 இனிவை 40 4 மணிக்கெடுக்க இத்தனை காவியங்கள் ஓவியங்கள் எப்பொழுது வந்தது, யாரால் வந்தது, அதான் சொன்னாரு. அதெல்லாம் ஏற்கனவே இருந்துச்சு. அதெல்லாம் படிக்க முடியாத ஒரு பெருங்கூட்டத்தை படிக்கிறதுக்கு வர வச்சாங்க. 40 இனியவை 40 இருந்ததுக்கு பிறகு நம்ம தாய்லாந்து ஏன் படிக்காம போனாங்க? கொங்கு மண்டலத்துல பணம் இருந்தது, பணக்காரர்கள் இருந்தார்கள், ஓனர்களா இருந்தாங்க. கையெழுத்து போட்டாங்களா? கை நாட்டு வச்சாங்களா? கையெழுத்து போட்டாங்களா? பெருமுதலாளிகள் கொங்கு மண்டலத்துல கை நாட்டு வச்சாங்களா? கையெழுத்து போட்டாங்களா சார் முந்தைய தலைமுறையில? சொல்லுங்க. அப்பாவும் அப்பூச்சி என்ன பண்ணான்னு கேளுங்க. சரி, ரைட், பேசலாம் சார். நிறைய விவாதிக்கலாம், அடுத்தடுத்த நாட்களில் விவாதிக்கலாம். நிகழ்ச்சியில பங்கெடுத்த விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் மிக்க நன்றி. மீண்டும் நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.